பேசுறது? நீதான் பேசுறியா? How are you? Hey மிஸ்டர். ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். ஹலோ, நாங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ணணும். என்ன மாதிரி? எங்க இருந்து கிடைப்பீங்க? நாங்கள் இங்கே கொழும்பு தான். கொழும்பா? இல்ல உங்களுக்கு இது யார் தந்தது? கண்ணன் சொல்லி ஒருத்தர் தெரிஞ்சவர். ஓகே, உங்களுக்கு கேக் என்ன மாதிரி தேவை? கேக் வந்து எங்களுக்கு மலை மாதிரி வேணும், தூக்கிட்டு போகிற மாதிரி, பெருசாக இருக்கக்கூடாது. அதுலேருந்து தண்ணி இப்படி வலிஞ்சு இப்படி போகிற மாதிரி வேணும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். உங்களுக்கு எப்போ வேணும்? நெக்ஸ்ட் மந்த் 6ஆம் தேதி. 4 3 4 5 6 6 என்ன பாசிபிள் இல்லை. என்ன வேலை பர்த்டே எனக்கு அன்னைக்கு. அப்படியா? பர்த்டே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாமா? பர்த்டே எப்படி சேஞ்ச் பண்ணி கொள்வீங்க? இல்லை, சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இல்லை என்ன, எங்களுக்கு கேக் தான் முக்கியம். அவங்களோட பர்த்டே வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கதைக்கிறேன். அவருடைய பர்த்டேக்காக தான். இல்ல ஓகே. என்னண்டா எத்தனை வயசு அவங்களுக்கு? 40. இல்ல இன்னொரு ட்ரிங்கோல கேக் செய்றவங்க அவங்களோட கண்டக்ட் நம்ம தரவா உங்களுக்கு? இல்லை, உங்களோட பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான். அப்படி சொல்ற அளவுக்கு என்ன அப்படி யாருக்கும் ட்ரிங்கோல தெரியாது. நீங்க ராங் நம்பரா கதைக்கிறீங்க நினைக்கிறேன். கண்ணன் தான் சொன்னாரு. அப்படி கண்ணன் யாரு? கண்ணன் அந்த கையில ஃபுல்லா உங்களை வச்சிருப்பாரு. அப்ப நீங்க ராங் நம்பர் தான் எடுத்துருக்கீங்க. சாரி. நான் தான் கண்ணன். நான் தான் நம்பர் கொடுத்தேன். ஹலோ, எனக்கு தான் உங்களுக்கு தெரியாது. எப்படி நீங்க என்ன கொஞ்சம் ஓகே, இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொஞ்சம் எடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் ஒன்று தரேன், அவங்களோட எடுத்து கடிச்சுக்கோங்க. ஓகே, நம்பர் தானீங்களா? நோட் பண்ணிக்கிறேன். நான் அதெல்லாம் இல்லைங்க. நான் டக்குன்னு நோட் பண்ணுங்க. 87 647 11 நம்பர் வருது. சாரி, நான் வந்து திரும்ப ஒரு இன்னொரு 8 போட்டுட்டேன். சாரி. படிக்க வச்சதுக்கு மாடை வாங்கி போட்டிருந்தா கூட பால் கொடுத்துருக்கோம். சரிம்மா, அப்ப இவங்களோட பேர் என்ன? வேலை இல்லாட்டி என்ன எங்கேயாவது போங்கடா. சும்மா வேலை இருக்கிறாங்களா, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. இந்த கேக் இதுகள் என்ன மாதிரி உங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கொள்ளலாமா? நீங்க செய்யறீங்களா? இப்ப என்ன மாதிரியான 3D எஃபெக்ட்ல எல்லாம் செய்வீங்களா? 3D எஃபெக்ட்ல சுத்தி வந்து பார்த்தா எல்லா இடமும் ஒரு முப்பரிமாணத்துல இருக்கணும். அதாவது இப்ப அப்படி மட்டும் ஹேண்ட் பேக் மற்ற அந்த ஐட்டங்கள் தான் இருக்கு. அப்ப உள்ள திறந்து பார்க்கலாமா? இல்ல ஹேண்ட் பேக்னு சொல்றீங்க தானே? இல்ல சிப் வச்சு அந்த மாதிரி செய்வீங்களா? இல்ல உள்ள திறந்து உள்ள பார்க்கலாமா? அப்படி உங்களுக்கு எப்படி மாடல் வேணும்னு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பேசுறேன். வாட்ஸ்அப்ல அனுப்புறது வந்து அந்த மாடல் வந்து இப்போ ஒருத்தட்ட கொடுத்து டிராயிங் பண்ணி செய்யறது கொஞ்சம் கஷ்டம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மலை மாதிரி வேணும். மலையண்டா இங்க சொல்ற இந்த மவுண்டன் எவரெஸ்ட் சிகரம் தெரியும் தானே? அதுல அந்த மாதிரி இந்த பனியா இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம். ஆனா அதுல இருந்து எங்களுக்கு தண்ணி பாயணும். நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படி வரணும். அதுல அந்த மீன் வந்து இருக்கு தானே, இந்த டொல்பினோட சேர்ந்து இந்த இது சீலான்னு சொல்லுவாங்க. கரையோரத்துல எல்லாரும் பிடிப்பாங்க சீலா மீன். அதுவும் டொல்பின் ரெண்டுமே. ஏறாண்ட சீலா சொல்றேன்னா இங்க இருக்கிறவங்க சாப்பிடுறது அதிகமா. அதுதான் உங்களுக்கு விளங்குது தானே? சரி. அப்ப டொல்பினும் ஷீலாவும் பாயும் போது இப்படி அப்படியே விளங்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சவுண்ட், அந்த எஃபெக்ட் வராது. அதை நாங்க இங்க இதண்டி கொள்வோம். கேக் வெட்டும்போது அப்படின்னு கொடுப்போம். அதுல உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும்? கேக் வந்து உங்களுக்கு ஒரு மச்சான் அந்த பெரிய கேக்கா இருந்தா போதும். என்ன ஒரு 4 அடிக்கு? ஆமா, என்ன ஒரு 400 பேர் வருவாங்க. 400 பேருக்கு கேக்கா? ஓகே. அப்ப நான் கேக்குன்ற ரேட் அதிகமா இருக்குமே. பரவாயில்ல, லட்சக்கணக்கான இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகே. நீங்க இது வரைக்கும் அதிகூடிய தொகை எவ்வளவு பண்ணிருக்கீங்க? நான் அதிகூடிய தொகை வந்து 3 லட்சத்துக்கு கேட்கிறேன். 3 லட்சம். அப்ப ஓகே. அப்ப 500 பேருக்கா சொல்லிருப்பா? ஓகே. ஃபுல்லா பண்ணுங்க. பேமெண்ட் பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா ரியாலிட்டியா இருக்கணும் கேக். சரியா? ஆமா. என்ன மாதிரி முடிச்சு தருவீங்களா? செய்யலாம். சரி. நீங்க இதை சோகமா காய்க்கிறீங்களே, கேக்கு தண்ணி விழாதா அப்படின்றது டவுட்டா இருக்கு. அதுதான் எஸ்ட்ராங் லைன் ஒன்று அடிச்சு விடுவோம். மலையில இருந்து தண்ணி கூட வந்தா தானே அதுக்குள்ள டால்பின் பாயலாம். இல்லாட்டி ஸ்பேஸ் காணாது. வெரி குட். ஓகே. ஸ்பேஸ்ன்னு சொன்னீங்கல்ல, மேல அந்த மாதிரி விண்வெளி மாதிரி எஃபெக்ட் எதுவும் போட போறீங்களா? இல்ல உங்களுக்கு ஸ்டார் மூன் எல்லாம் செட் பண்ணி தரேன். அப்பதானே 3D ரியலிஸ்டிக்கா இருக்கும். சரி. ஆனா கேக் வந்து இப்ப அது நாங்க சாப்பிடறதுக்கு தான் செய்யறோம். ஓகே. ஆமா, நான் நினைச்சேன் ஷோக்கா இருக்கும். அண்ணா 6ஆம் தேதி வந்து இது பர்த்டே பார்ட்டி அண்ணா. ஸோ அந்த பனிக்கட்டி எஃபெக்ட் அதுலலாம் போய்கிட்டு இருக்க நேரம் பக்கத்துல இருந்து 8D சவுண்ட்ல விண்வெளி நாயகான்னு பிஜிஎம் போகணும். அப்போ வந்து கமலும் எஸ்டிஆரும் ஃபைட் பண்ணணும். இதுதான் எஃபெக்ட். சரி. ஓகே. உங்களோட கமலும் எஸ்டிஆரும் டால்பினும் சீலா மீனும் தானே? கமலும் சிம்புவும் வந்து அந்த மலையில எங்கேயாவது நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஓகே ஃபைன்.
ஓகே, அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அதை போயிட்டு இந்த டால்ஃபின் மீன் வந்து பிரிச்சு விடணும். ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ பட்ஜெட்னு எப்போ பார்த்து சொல்ல முடியும் உங்களால்? நான் ஈவினிங் சொல்றேன். ஈவினிங் சொல்றீங்க இல்லையா? சரி, ஓகே. நாங்கள் தமிழ் எஃப்எம்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பிராங்க் கால்காக தான் கால் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான் அவங்களோட எக்ஸ்பிரஷன் இந்த பிராங்க் காலுக்கு. இல்ல தெரியும், எப்படியுமே பிராங்கா தான் இருக்கும். அதுதான் பொறுமையா காய்ச்சி கொண்டிருந்தேன், இல்லாட்டி வேற வார்த்தைகள் வந்துருக்கும். சரி, பரவாயில்ல. நீங்க உங்க நாவை கட்டிப்படுத்தியமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன சார்? உங்கள் தமிழ் எஃப்எம்மில். ஓகே, நன்றி அண்ணா, பாய். ஹலோ, யார் பேசுறது? நீதான் பேசுறியா? How are you? ஏய் மிஸ்டர், ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல்.